This channel does not promote or encourage any illegal activities. All contents provided by this channel is meant for educational purpose only. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ் வீடியோ பற்றி போட்டேன். ஸோ அது பேர் சொல்ல கூட ஸ்ட்ரைக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது வைக்கா. ஸோ அது வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னா இப்போ இருக்காது. ஏன் ப்ரோ டெலீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான்லாம் எதுவும் டெலீட் பண்ணல. அந்த ஒரு வீடியோக்கு பார்த்தோன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங் பார்த்தினா கொடுத்து அந்த வீடியோவை பார்த்தினா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸாக வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன். நான் வந்து பல கண்டென்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டேன். பல விதமான ஸ்ட்ரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை மட்டும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். என்ன ப்ரோ ஒரு யூடியூபர்னால் ஸ்ட்ரைக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இதுக்கே ஃபீல் பண்ணால் எப்படி அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். உங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங் ஸ்ட்ரைக்கு போனால் மயிர் போன மாதிரின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுன்னு போயினே இருப்பேன். பட் அவங்க எந்த டைமில் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ஸோ வந்து நம்ம 100K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகி இன்னும் சில்வர் ப்ளே பட்டன் ஏன் வரலன்னா, ஆல்ரெடி ஒரு நவம்பர் மந்த் ஒரு வார்னிங் ஸ்ட்ரைக் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகிறது வந்து February 1 ஓகேயா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா February 1 தான் வந்து நம்ம வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து அப்ளை பண்ண முடியும். வார்னிங் ஸ்ட்ரைக் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் நம்ம அப்ளை பண்ணும்போது. அப்படி இருந்துச்சுன்னா வந்து அப்ளை பண்ண முடியாது ஓகே. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து February 1 தான் பார்த்தீங்கன்னா போகும். அப்போ தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 90 நாள் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகுற அன்னைக்கு முந்தின நாள், அதாவது February 1 வந்து ரிமூவ் ஆகுது, January 31 வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைக்கு கொடுக்குறாங்க ஓகே. ஸோ ஸ்ட்ரைக்கு கொடுத்த உடனே எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வந்து யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து இந்த ஒரு சில்வர் ப்ளே பட்டன் கட்டி தான் ரொம்ப நாள் நீங்கள் நான் அப்படி கூட சொல்ல வரல. நீங்கள் ரொம்ப வருஷமாக வந்து ஒன்று ஆசைப்பட்டுருக்கீங்க, அது ஒரு நாள் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சு கரெக்டாக அன்னைக்கு பார்த்து ஒரு பெரிய தடை வந்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அது வந்து உங்களுக்கு புரியும் ஓகே. இதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து உடனே வீடியோ போட்டிருக்கணும். இந்த ஸ்ட்ரைக் கொடுத்தோடனே ஓகே. சரி January 31 சொல்லிட்டேன். January 30 கொடுத்தாங்க. நான் உடனே இன்ஸ்டாவில் போட்டுட்டேன் வீடியோவை. யூடியூப்லேயும் போட்டிருக்கணும். நான் ஏன் போடலைன்னா, எடுத்தோடனே இந்த மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஒரு சம்பவம் நடந்தோடனே உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அம்மாடி ஆலமரம் அசிங்கமாக வாயில் வரும், அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா எனக்கு இருந்துச்சு. ஸோ யூடியூப்பில் நான் உடனே பேசி போட்டிருந்தா கண்டிப்பாக அசிங்கமாக திட்டி தான் போட்டிருப்பேன். கொஞ்சம் கால்மானக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெயிட் பண்ணி போட்டேன். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஒரு மாதிரி இங்கே ஃபேமிலி ப்ரெஷர் இஷ்யூ அது நிறையா இருக்குது. அதையும் தாண்டி யூடியூப்பில் ஒன்று போடுறேன்னா அதுலேயும் பார்த்தோன்னா இந்த மாதிரி தடங்களாக இருக்கும்போது என்னோடய மைண்ட் செட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி அதை விடுங்க, இன்னொன்று கேட்கணும். நான் வந்து இத்தனை 3 வருஷமாக பார்த்தோன்னா நான் வந்து வீடியோ போடுறேன். நான் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங் நிறையா பார்த்துருக்கேன். எல்லாமே மேக்ஸிமம் 1 வீக் ஓகே. மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே வந்து ஏதாவது அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ வந்து 1 வீக் தான் மேக்ஸிமம். அதுக்குள்ளே வந்து வார்னிங் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. இது கிட்டத்தட்ட 12-15 நாள் கழித்து கொடுக்குறாங்கன்னா, யாரோ இவங்க வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இத்தனை வருஷம் நான் பல ஸ்ட்ரைக்கு பார்த்துட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக். இது வந்து 12 நாள், அதாவது 2 வீக்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா வருது. யாரோ வேணுக்குன்னு இந்த வீடியோ வந்து, ஏன்னா இது வந்து கேமிங் சைட்லேருந்து மட்டும் பார்க்காம அதர் சைட்லேருந்து நிறைய பேர் பார்த்தாங்க. அதர் கிரியேட்டர்ஸ், கேமிங் கிரியேட்டரை தாண்டி அதர் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ நாள் கழித்து எதுக்கு வந்து நான் அவேர்னஸ் பண்ணி போட்டதை நான் ஏதோ அதுதான் பண்ணுறேன், அதாவது அந்த ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு வந்து போட்டாங்க. இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, நான் கேம்லிங் பண்ணாதீங்கன்னு சொல்லி நான் கேம்லிங் பண்ணாதீங்கன்னு அவேர்னஸ் பண்ணதை நான் கேம்லிங் பண்ணேன்னு சொல்லி எனக்கு வந்து அப்நார்மல் வைலன்ஸ் வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு எப்படி இருக்கும்? நம்ம தப்பே பண்ணல. ஸோ அதனால் பார்த்தோன்னா சரி ப்ரோ அதுக்கு அப்பீல்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம மேலே தப்பு இல்லைன்னு சொன்னால் அப்பீல்னு ஒன்று கொடுக்கலாம். அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வேறு ரிஜெக்ட் பண்ணக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணணும். யூடியூபர் சப்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்ட உடனே ட்விட்டர், அதாவது எக்ஸுங்கிறத ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி உடனே நான் ட்வீட் பண்ணேன். இந்த மாதிரி என் சைட்லேருந்து எந்த இஷ்யூவும் இல்லை, ப்ளீஸ் பார்த்தோன்னா இதை ஒழுங்காக செக் பண்ணுங்கன்னு போட்ட 30 மினிட்ஸில் பார்த்தோன்னா அவங்க ரிப்ளை வந்தது. இந்த மாதிரி புரியுது, இருந்தாலும் பார்த்தோன்னா நீங்கள் வந்து அப்பீல் கொடுத்து பாருங்கள் அப்படின்னா. ஆல்ரெடி அப்பீல்லாம் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கடா, ஒழுங்காக செக் பண்ணி போடுங்கடா. திருப்பியும் ப்ராப்பராக டைப் பண்ணி போட்டால் அதுக்கப்புறம் எந்த ரிப்ளையும் இல்லை ஓகே. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும்?
அப்போ என்ன ப்ரோ இதுக்கு மேலே யூடியூப் சேனல் போடுறது இல்லையா, குவைட் பண்ணுறீங்களா, வீடியோ போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே என்ன சொல்கிறது. இங்கேயும் ரியாலிட்டிலையும் பார்த்தோன்னா ரொம்ப ப்ராப்ளம், யூடியூப் சைட்லேயும் ப்ராப்ளம். நம்ம எதிர்பார்த்து இப்போ ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒன்றும் கிடைக்காத மாதிரி ஒரு இது எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்தால் என்ன தான் பண்ணுவான், குவைட் தான் பண்ணுவான். அவ்வளோதான், நம்ம சாப்டர் வந்து க்ளோஸு. அடுத்தவங்க ஆசை அரிச்சு சாப்பிட்டு அதை தப்புன்னு சொல்லி அவேர்னஸ் பண்ண எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க உங்களுக்கே இருக்கும்போது எப்படியாவது முன்னேற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நான் 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை தப்பு நடக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தப்புன்னு சொல்லி எனக்கு பார்த்தினா நீங்கள் ஸ்ட்ரைக்கு கொடுக்குறீங்க. அப்போனா எனக்கு பார்த்தினா எவ்வளோ இருக்கும். சாப்டர் 1ன்னு ஒன்று க்ளோஸ் ஆனால் தானே சாப்டர் 2 வர்றதுக்கு. கைஸ் நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக பார்த்தோன்னா யாரோ ரிப்போர்ட் கொடுத்து அந்த வீடியோ தூக்கியிருக்காங்க. ஏன்னா நான் 3 இயர்ஸ் சேனல் ரன் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஏதாவது அப்நார்மல் ஆக்டிவ்ஸ் அவள்கிட்ட அவங்க செல்லேருந்து ஏதாவது தப்பு இருந்தாலுமே 1 வீக் தான், 1 வீக்கில் தான் ஸ்ட்ரைக்கு வரும். ஐயா எனக்கு 2 வீக்ஸ் கழிச்சு வருது. எவனோ ஒருத்தவன் இல்லை, கேம்லிங் ஆப் ப்ரொமோஷன் பண்ணுறவனாக இருக்கலாம், இல்லை கேம்லிங் ஆப் ஓனராக இருக்கலாம், அவங்க ஏஜென்சி யாராக கூட இருக்கலாம். அவங்க பார்த்தினா எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்தா வந்து அந்த வீடியோவை தூக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ புரியுதுரா ஏன் எல்லா யூடியூபர்ஸும் இவ்வளோ ப்ராப்ளம் நடந்தும் யாரும் வாய திறக்கலைன்னு எனக்கு இப்போ புரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தினா இதான் காரணம். நம்மளால் பார்த்தினா எதுவுமே பார்த்தினா ஓப்பனாக போட முடியாது. ஸோ இப்போ புரிஞ்சுது, அப்போ புரியலை, இப்போ புரியுதுன்னு பார்த்தினா சொல்ல முடியுது. ஏன்னா எல்லா யூடியூபர்ஸ் பெரிய பெரிய யூடியூபர்ஸுமே சில யூடியூபர்ஸ் வந்து எனக்கு வந்து தனியாக வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க சூப்பர் ப்ரோன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க போடலை. ஏன் அவங்க வந்து ஸ்ட்ரீட்டாக சொல்லலை அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து தோணுச்சு. ஆனால் இப்போ தெரியுது ஏன் இந்த மாதிரி பார்த்தினா அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இதான் காரணம். ஓகேயா, கேமிங் சைட்லேருந்து ஒரு 2-3 பேர் தான் இப்போ அந்த கேம்லிங் அப்போ வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க. பட் அதர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்தோன்னா பல பேர் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி நான் ஒரு ரீலில் போட்டேன். அவங்களுக்கு முட்டு கொடுத்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் பார்த்தோன்னா நான் வந்து என்னையே திட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டில். டேய் நான் உங்களுக்கும் சேர்த்தாண்டா பேசுகிறேன், அவன் எந்த தப்பும் பண்ணல, நல்லவனாக இருந்தால் அந்த ப்ரொமோஷன் பண்ணுற வீடியோக்கு மட்டும் ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணுறான்னு கொஞ்சமாவது யோசிங்கடா. டேய் உங்களுக்கு என்ன தான் அவனை எவ்வளவோ பிடிச்சிருந்தாலும் தப்புன்னு பார்த்தனா சொல்லுங்கடா. கொஞ்சமாவது அறிவு இல்லாமல் பார்த்தனா இன்னுமே முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. இவங்க பெரிய யூடியூபர்ஸே என்னால் மென்ஷன் பண்ணி எதுவுமே பேச முடியல. ஏன்னா வயசு பிரச்சனையாக இருக்குது, நமக்கு 18 தான் ஆகுது. அவங்கள எதுவுமே சொல்ல கூட முடியலை. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரிதான்டா. எனக்கே புரியுது, உங்களுக்கு ஏன் புரியலன்னு எனக்கு சுத்தமாக தெரில. இதுக்கு மேலேயும் பார்த்தோன்னா நம்ம சேனலில் டெய்லி வீடியோ வரும். அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்தோன்னா நான் வந்து சேனலை விட்டு கொடுத்துட மாட்டேன். குவைட் அப்புறம் ஏன் ஐ குவைட் யூடியூப்னு தமிழில் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியணும் இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன்னு தவிர வேறு எந்த காரணத்துக்காண்டியும் இல்லை. திருப்பியும் பார்த்தோன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் கண்டினியூஸாக வரும். முடிஞ்சளவு உங்களோட சப்போர்ட்டை தாங்க. ஓகே, பை கைஸ்.